என்னதான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கை நிறைய பணம் சம்பாதிச்சா கூட அது எல்லாமே மிச்சப்படுத்த முடியலையே, சேமிப்பு வைக்க முடியலையே அப்படிங்கிறது தான் பல பேரோட ஒரு கவலையாக இருக்குது. ஒரு 100க்கு 99% பேருக்கு இதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த பண பிரச்சனையை எளிதில் தீர்க்கக்கூடிய அற்புதமான நிறைந்த ஒரு பரிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பணத்தை சம்பாதித்து அதை சேமிக்க வேணும் அப்படிங்கிற ஆசை ஒவ்வொரு மனிதனுக்குமே இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவு தகுதியை நம்ம வளர்த்து கொள்ள வேணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு 50% பேருக்கு தான் இருக்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கும் அதுக்கு அமையறதில்லை. அதாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய தகுதியை பெற நம்ம எளிமையான வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். சும்மாவே பணம் வேணும் அப்படின்னு கேட்டால் பணம் வந்து விடுமா? பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, அதற்கு உண்டான தகுதியை நம்ம எப்படி வளர்த்து கொள்ள வேணும் அப்படின்னு சிந்திக்க வேணும். இப்படி நேர்மறையான சிந்தனைகள் உங்களுக்குள்ளே எழ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஈஸியான இந்த எளிமையான முறையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். செய்ய வேண்டிய ஒரு விநாயகர் வழிபாட்டை பற்றி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். அதே நேரத்தில் பணம் கை நிறைய சம்பாதிச்சா கூட அது செலவு செய்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் செலவும் செய்யணும், நம்மளுடைய பிரச்சனைகளையும் தீர்க்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்களா பணத்தை சேமிச்சும் வைக்கணும். இதற்கு என்ன தான் வழிபாடு அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பண பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்களா கிழக்கு திசை எப்போதுமே இந்திரனுடைய ஒரு திசையாக இருக்குது. மேற்கு திசை யோகங்களுக்கும் வடக்கு திசை குபேர யோகம் தரக்கூடிய ஒரு திசை அமைஞ்சிருக்கு. தெற்கு திசை எப்போதுமே ஆத்ம சாந்தி தரும், அதாவது சிவனை கும்பிடுறவங்களுக்கு கஷ்டம் வரும் அப்படிங்கிற தவறான நம்பிக்கையுமே இருக்குது. ஸோ சிவனை கும்பிடுறவங்க முதல்ல நந்தியிடம் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து விட்டு தான் செல்ல வேணும். பூஜை அறையில் ஒரு விளக்கு, இடதுபுறம் ஒரு விளக்கு, மேற்கு திசையை நோக்கியும் விளக்கு ஏற்ற வேணும். அதன் பிறகு கிழக்கு நோக்கி எரியக்கூடிய விளக்கோட வலதுபுறம் ஒரு விளக்கை வடக்கு திசையை பார்த்தவாறு ஏற்றணும். அதாவது கிழக்கு பார்த்த விளக்கு வீட்டோட ஆற்றலுக்காகவும், மேற்கு பார்த்த விளக்கு படிப்பிற்காகவும், வாஸ்து பிரச்சனையை போக்கவும், வடக்கு பார்த்த விளக்கு பண வரவிற்கும் 3 விளக்குகளையும் ஒரே நேர்கோட்டில் நீங்கள் ஏற்றணும். இப்படி நீங்கள் ஏற்றுறதுனால உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஒரு சிறிய மண்பானையில் சில்லறை காசுகளை நிரப்பிக்கோங்க. தென்மேற்கு மூலையில், அதாவது குபேர மூலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே வச்சுருங்க. அதுவும் அதனோட வாய்ப்புறம் கிழக்கு முகமாக இருக்கிறது நல்லது. இதனை புதன், வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் இதனை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். வியாழக்கிழமைகளில் செய்வது ரொம்ப சிறப்பு. இதை செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் பணத்தட்டுப்பாடு நீங்கி செல்வமானது கண்டிப்பாக பெருகும். சரி, இப்படி பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கு ஐடியா சொல்லிட்டீங்க. ஆனால் எப்படி சம்பாதிக்கிறது, இது எப்படி நமக்கு உண்டான ஒரு அற்புதம் நிறைந்த பணம் நம்ம சம்பாதிக்க உரியான ஒரு தகுதி, நம்ம வேலை வாய்ப்பு பெறதுக்கெலாம் என்ன தான் வழிபாடு, என்ன தான் அது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அது என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பண வரவை அதிகரிக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு. இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவையான விநாயகர் வெள்ளத்தால் செய்யப்பட்ட விநாயகர் அல்லது சர்க்கரையால் செய்யப்பட்ட விநாயகர் இப்போது கோன் வடிவிலேயே வெல்லம் விற்கிறது. அதை பார்த்திங்களா வாங்கி இந்த வழிபாட்டிற்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா கட்டி வெல்லத்தை தூள் செஞ்சு மஞ்சள் பிள்ளையார் போல் நீங்கள் வெள்ளத்தில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். தினமுமே உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு வெற்றிலையின் மீது அந்த வெள்ளத்தால் செய்யப்பட்ட பிள்ளையாரை வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர வேணும், பண வரவு அதிகரிக்க வேணும், பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தகுதியை எனக்குள்ளே வளர வேணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சு வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வருமானம் பெருகும். அதே நேரத்தில் வந்த வருமானம் வீண் விரயம் ஆகாமல் நிலையாக சேமிப்பதுக்கு தங்கம் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து இதை 48 நாட்கள் இந்த வெள்ளத்தால் பிடிக்கப்பட்ட இந்த பிள்ளையாரை வழிபாடு செய்யும்போது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் நிகழ ஆரம்பிக்கும். தினமுமே அந்த வெள்ளத்தை எறும்புகளுக்கு உணவாக மரம், செடி, கொடிகளுக்கு அடியில் போட்டு விட வேணும். இதோடு சேர்த்து ஒரு பொருளையும் உங்களுடைய வீட்டிற்குள்ளே வச்சிங்க அப்படின்னா பணம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன பொருள் அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்த்துடலாம். பித்தளையால் செய்யப்பட்ட சின்ன
சிங்கம் பொம்மை வாங்கி வச்சுக்கோங்க. கம்பீரமாக வீர நட போட்டு வரக்கூடிய இந்த சிங்கத்தின் பொம்மை பித்தளையில் இருக்க வேணும். இந்த பொம்மையை உங்களுடைய வீட்டோட வடகிழக்கு மூலையில் வச்சுக்கோங்க. அந்த சிங்கம் உங்களுடைய வீட்டிற்குள்ளே வருவது போல் வைக்க வேணும். இந்த பொம்மை இருக்க இடத்துல வருமானம் கண்டிப்பாக பெருகும். குறிப்பாகவே தொழில் செய்யக்கூடிய இடத்துல இந்த பொம்மையை நீங்கள் வச்சுக்கலாம். நஷ்டம் அடைந்த தொழில் கூட இந்த பொம்மையை நீங்கள் வைப்பதன் மூலம் லாபம் கண்டிப்பாக பெருகும். வீட்டில் இந்த பொம்மையை வைத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையானது விரட்டி அடிக்கப்பட்டு செல்வ செழிப்பு வீட்டிற்குள்ளே வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த பரிகாரம் தேவை அப்படின்னா இதை பற்றிங்களா பின்பற்றி அதனோட பயன்களை பெற்றுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்களா, பல பேருமே கடினமாக உழைச்சி கூட தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை போக்குவது அப்படிங்கிறதுக்கு ஒரு கஷ்டப்பட்டு நம்ம தினமும் உழைத்து கிடைக்கக்கூடிய பணம் செல்வம் நம்மக்கிட்ட சிறிது காலம் கூட தங்காமல் போயிடுது. இது அப்படிங்கிறது தான் பல பேரோட கவலையாக இருக்குது. ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் பணத்தை ஈர்க்க அதிர்ஷ்டங்களை பெற முக்கியமாக இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்களாவே போதும். நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் நம்மக்கிட்ட தங்க, நம்மளுடைய சேமிப்பு நிலை உயர நம்ம என்ன செய்ய வேணும், நம்மக்கிட்ட செல்வம் அதிகரிக்க நம்ம செய்ய வேண்டிய ஈஸியான 4 தந்திரங்களை பார்க்க போகிறோம் விரிவாக. எல்லா மக்களுக்கும் குறிப்பாகவே சொல்லப்போனால் எல்லா படிநிலைகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையானது பணம் தான். இதுதான் அத்தியாவசிய தேவையாக ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. நம்மளுடைய நிதி நிலைமை மேம்பட, நிதி சிக்கல்கள் தீர செல்வத்தின் கடவுளான மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது செந்நிற பூக்களால் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் தினமுமே காலையில் மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாகவே சிவப்பு நிற பூக்களால் அதாவது செம்பருத்தி மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். மேலுமே பூஜை செய்யும் போது பாலில் வெல்லம் கலந்து நிவேதனம் செய்ய நிதி நெருக்கடியிலிருந்து மீள முடியும். அடுத்ததாக 2வது விஷயம்னு பார்த்தோமா, அனுமன் வழிபாடு. வீட்டிற்கு செல்வ நிலை மேம்பட அனுமன் வழிபாடு செய்வது நல்லது. அனுமன் வழிபாடு செய்யும்போது அரசமலை இலையில் ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சு இந்த இனிப்புகளை வைத்து நீங்கள் வழிபட மறக்காதீங்க. இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு திடீர் செல்வ வளத்தை அடைந்திடலாம். அனுமனை வழிபடுவதும் ஸ்ரீ ராம ஜெயம் என உச்சரித்தாலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி கண்டிப்பாக செல்வ செழிப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்த்தோமா, மிளகு பரிகாரம். உங்களோட வாழ்க்கையில் பணம் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தினமுமே ஒரு 5 கரு மிளகை எடுத்து ஒரு தூய்மையான துணியில் வச்சுட்டு அதை நீங்கள் உறங்க போகும்போது அதை உங்களோட தலையின் அடியில் வைத்து நீங்கள் தூங்குங்க. மறுநாள் காலையில் எழுந்து குளித்து சுத்தமாகி செல்வம் சேர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வழிபட்டு அந்த மிளகை எடுத்துக்கொண்டு 4 தெரு சந்நிதிக்கும் இடத்துல சென்று 4 மிளகுகளை ஒவ்வொரு திசையில் தூக்கி வீசுங்க. 5வது மிளகை நீங்கள் பார்த்தீங்களா வானத்தை நோக்கி வீசிவிட்டு வந்துடுங்க. இந்த பரிகாரம் எளிய பரிகாரமாக இருந்தால் கூட ரொம்ப சிக்கலான பண பிரச்சனைகளை கூட நீக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது, ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக பார்த்தோமா, கனக்தார ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்கிறது நல்லது. செல்வ நிலை உயர வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே தன்னுடைய கனவுகள் நினைவாக அவங்க தினமுமே கனகர ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வது ரொம்ப அவசியம். இதன் மூலம் நீங்கள் உங்களுடைய செல்வ நிலையிலிருந்து மேம்பட முடியும். அதே நேரத்தில் கனத்தார ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யவும் பக்தியோடு பாராயணம் செய்வதனால வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதோட பண பிரச்சனைகள் அனைத்துமே கண்டிப்பாக தீரும். அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது. இது நம்மளோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் எதிர்காலத்திற்கு சேமிப்போம், நம்ம அன்புக்குரியவர்களுக்கு உதவும் பணம் கண்டிப்பாக தேவைப்படுது. இருந்தால் கூட பல ஏழை மக்கள் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி போதுமான தெளிவில்லாமல் போராடுறாங்க. ஸோ இந்த பதிவில் பணம் சம்பாதிப்பது பற்றி ஏழைக்கு தெரியாத பல விஷயங்களையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது கடினம் தான். பல ஏழை மக்கள் பணம் சம்பாதிப்பது கடினம் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. இதன் விளைவாக தான் அவங்களோட அதிக பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்கிறத நிறுத்தி விடுறாங்க. உண்மையிலே பணம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த வளம். அதை சம்பாதிக்க பல்வேறு வழிகள் இருக்குது. இது ஏழை மக்கள் பார்த்திங்களா நம்பிங்க மட்டும் பணம் சம்பாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உருவாக்க முடியும். கடின உழைப்பு மட்டும் போதாதுங்க. பல பேருமே பணம் சம்பாதிப்பதற்கு கடின உழைப்பு மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கடின உழைப்போட சரியான திறமை, அறிவு, வாய்ப்பு இது எல்லாமே ஒட்டுக்க அமைஞ்சிச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக உயரும். அதே நேரத்தில் இதை மட்டும் நீங்கள் உணர வேணும். சேமிப்பு, அதாவது முதலீடு செய்கிறத விட
சேமிப்பு செய்கிறது ரொம்ப முக்கியம். பல வறுமையில் வாழக்கூடிய மக்கள் தங்களோட வருமானத்தை முழுவதுமாக செலவு செய்கிறாங்க. எதிர்காலத்திற்கு சேமிப்பது, முதலீடு செய்கிறது, இது எல்லாமே ஒரு பிளான் இல்லாமல் அவங்க போயிட்டுருப்பாங்க. எனவே திடீர்னு ஏற்படக்கூடிய எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க முடியாமல் அவங்க நிதி சிக்கலில் மாட்டிக்கொள்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் தான் கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் மாட்டுறாங்க. ஸோ பணம் சம்பாதிக்க ஒரே விதமான வேலைகளை மட்டும் நம்பி இருக்காமல் பல வழிகள்லையுமே இருக்குது அப்படிங்கிறத ஏழைகள் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சின்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் வருமானம் போன்ற பல்வேறு வாய்ப்புகளை ஆராய்ஞ்சு பார்த்து அவங்களுக்கு சரியானதை தேர்ந்தெடுத்து முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மேலுமே நம்மளோட திறமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத விட நம்ம எப்படி நம்ம திறமையாக மாற்றணும், விடாமுயற்சியோடு போராடி எப்படி நம்ம இதை மீண்டு வரலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்களை நீங்கள் செஞ்சிலவே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப பிரகாசமாக ரொம்ப சிறப்பாக மாறும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது அதே மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.